குடும்ப படம், குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி போன்ற வார்த்தைகள்லாம் கிரிஞ்சான ட்ராலான வார்த்தைகளாக மாறின இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி படம் அப்படின்ற பேரோடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்தவித பரபரப்பும் இல்லாமல் கதைக்கான நீட்டான ஒரு ட்ரெய்லர் இந்த படத்தோட ட்ரெய்லராக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் இந்த படத்து மேலான ஒரு நல்ல இம்ப்ரெஷனை நமக்குள்ளே உண்டாக்குச்சு. அதே எக்ஸ்பெக்டேஷனோட போன நமக்கு இந்த படம் எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவில் சொல்கிறேன். ஃபேமிலி படம். ஹீரோ உதய் கார்த்திக் அவரோட 2 அண்ணன், அண்ணி, அம்மா, அப்பா, தாத்தா, நாய்க்குட்டின்னு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு ஆசை. பல ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி இறங்குறாரு. ஆனால் எங்கேயும் அவருக்கு சான்ஸ் கிடைக்கல. கடைசியாக ஒரு இடத்துல சான்ஸ் கிடைக்குது. ஆனால் அங்கேயும் அவரை ஏமாத்திடுறாங்க. அதுக்கப்புறமா இவரோட ஃபேமிலியே இவரோட படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆமா, ஸ்மால் பட்ஜெட்டா 1 கோடிக்குள்ளேயே செமையா ஒரு கதை பண்ணலாம். ஏன் 1 கோடி? பாகுபலி மாதிரி 500 கோடிக்கு பிரம்மாண்டமா படம் எடுக்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை எப்படி எடுத்து முடிக்கிறாங்கிறது தான் ஃபேமிலி படம் படத்தோட கதை. யாரு எமோஷனல் ஸ்டார் திலீபா? என்ன பண்றது, இனிமே பேன் இந்தியா தான். இந்த ஒன்லைனை கேட்டதும் பலருக்கும் ரொம்ப சுமாரான ஒன்லைனா தோணிருக்கலாம். அண்ட் நிறைய சென்டிமெண்ட் காட்சிகள், நெஞ்ச நக்கிற காட்சிகள், ரொம்ப மோட்டிவேஷனான காட்சிகள்லாம் இந்த படத்தில் இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதைக்களத்தை ஹியூமரோட கையாண்டு இருக்கிற டைரக்டர் செல்வகுமார் திருமாறனோட அணுகுமுறை தான் இந்த படத்தோட முதல் பிளஸ். ஒரு 3 பேர் வேலை பார்க்குற ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்கும்? குளிக்கிறப்ப சோப்பு டாய்லெட்குள்ளே விழுகிறது, பாத்திரத்தை கழுவாமல் பால் காய்ச்சறதுனால பால் கெட்டு போகிறது போன்ற பல ரிலேட்டபிளான காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த படத்தோட கேஸ்டிங், ஆக்டர் விவேக் பிரசன்னா தவிர மற்ற எல்லாருமே அந்த ஃபேமிலிக்குள்ளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த படத்தோட அம்மா கேரக்டர், சமீபத்தில் தமிழ் சினிமாவில் அம்மா கேரக்டர்னாலே ஒரு சர்டன் ஆர்டிஸ்டோட முகம் தான் நமக்கு வந்து போகுது. ஆனால் அப்படி இல்லாமல் இந்த படத்தோட அம்மா நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரிலேட்டபிளாகவே இருக்கிறாங்க. கடைசி பையன் வந்து சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கான். இப்ப கூட ஒரு பெரிய ஹீரோக்கு கதை சொல்ல தான் போயிருக்கான். ஹீரோ உதய் கார்த்திக் அவர் டைனோசர்ஸ் படத்துல பண்ண அந்த ரகலையான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா ரொம்ப ஒரு சட்டில் மோடுக்கு டிரான்சிஷன் ஆகிற ஸ்டேஜில் இந்த படத்தில் நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கேற்ற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படம் எங்கும் இருக்கு. படத்துக்கான வேலையை ஓரளவு சரியாவே பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் சில காட்சிகளில் அவர் இன்னும் இம்பாக்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாமோ, அல்லது அவர் இம்பாக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சில விஷயங்களை எழுதியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு. பண்ண தெரியல, ஆனால் டேரக்டர் ஆகணும்னு ஆசையை மட்டும் வளர்த்துக்க வேண்டியது. ஆக்டர் விவேக் பிரசன்னா ஹியூமர் சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸு, கோவப்படுற சீனு, இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கான வேலையை சால சிறப்பாக செஞ்சிருக்காரு. ஒருத்தனை நம்பிட்டு இருக்கிறது பதிலா நம்மள நம்பி நாமளே இறங்கலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம், படம் எடுக்கலாம். அண்ட் ஹீரோட இன்னொரு அண்ணனா பார்த்திபன் அப்படின்னு ஒரு நியூ ஃபேஸ் நடிச்சிருக்காரு. அவரும் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தாரு. டைலாக் பேசுறவங்க சிவாஜி ரஜினிகாந்த் ஆயிட முடியாது, அது படம். பொதுவாக தமிழ் சினிமாவோட ஃபேமிலி படங்கள் இருக்கிற பல விஷயத்தை இந்த ஃபேமிலி படத்தில் தவிர்த்திருக்கிறாங்க. குறிப்பாக படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் தமிழ் சினிமாவோட ஒரு குறும்புக்கார ஹீரோயின் கதாபாத்திரத்தை வச்சு அந்த ஹீரோயினை வந்து ஹீரோ துரத்தி காதலிக்கிறாருன்ற மாதிரி காட்சிகள்லாம் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் ஓரளவுக்கு ஒரு சென்சிபிளான ஒரு கேரக்டராகவே வடிவமைச்ச விதமாக இருக்கட்டும். அம்மானாலே பொறுமை, அன்பு இப்படின்னு சொல்லாமல் அதுக்குன்னு அப்படியே ரியாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக பயங்கர எக்ஸ்ட்ரீம் ப்ராக்ரெசிவான ஒரு அம்மாவை காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் டு ரியாலிட்டியான ஒரு ரிலேபிள் அம்மா கேரக்டரை வடிவமைச்ச விதமாக இருக்கட்டும். பல மெலோட்ராமாக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளே இருந்தும் அதை ஒரு லைட்டர் டோனில் கையாண்ட விதம் இப்படின்னு பல இடங்களில் இந்த ஃபேமிலி படம் தமிழ் சினிமாவோட ஒரு பெட்டரான ஃபேமிலி படமாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ உங்களுக்கு ஓகேவா? படத்தோட செகண்ட் ஹாஃப்ல சினிமா சம்பந்தப்பட்ட பல காட்சிகள், பல ஹியூமர்ஸ் வருது. அதெல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பாக மியூசிக் டைரக்டருக்கு ஆள் கிடைக்காம பாஸ்டர் ஜான் ஜெபராஜை ரெப்ளிகா பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரை போய் சந்திப்பாங்க. அந்த இடம்லாம் ஹியூமர் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இந்த படத்தோட டைரக்டர் என்னை போலவே ஜான் ஜெபராஜ் பாடல்களுக்கு வைப் செய்வார் போல. ஐட்டம் சாங் இருக்கா? இருக்கு. சினிமோகிராஃபர் மெய்யேந்திரன் இந்த படத்துக்கான வேலையை சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. இசையமைப்பாளர் அனிவியோட இசையில பாடல்கள் பெருசா துருத்தலா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஃபர்ஸ்ட் சாங் அண்ட் செகண்ட் ஹாஃபோட லாஸ்ட் சாங் ரெண்டுமே கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. அண்ட் அஜேஷோட பின்னணி இசை இந்த படத்தோட ஹியூமருக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. அந்த நிலாது வானத்து மேல இடுப்புக்கு ஒரு க்ளோஸ். அடுத்தது இந்த படத்தில் எதெல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறத விட எதெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நான் முதல் சொன்னேன்ல, இந்த ஒன்லைனை ஹியூமராக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அதுவே பல இடங்களில் இந்த படத்தோட மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட ஹீரோவோட வாண்ட் என்ன, அந்த ஹீரோவோட கோல் என்ன, அவர் எப்படி இதை செஞ்சு முடிக்க போகிறாரு போன்ற டென்ஷன்லாம் நமக்குள்ளே எதுவுமே உண்டாக மாட்டேங்குது. இந்த டென்ஷன்லாம் கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு உண்டாகணும்னு அவசியம் கிடையாது சில படங்கள்ல. ஆனால் இந்த படத்தில் அதுக்கான சீன்ஸ் உள்ள வச்சிருக்கிறாங்க. அப்படி சீன்ஸ் வைக்கிறப்போ அது தேவைப்படுது இல்லையா? உன் தம்பி என்ன சங்கரா இல்லை ராஜமௌலியா? நம்பி காசை
போனேன். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சினிமா சம்பந்தப்பட்ட காட்சிகள் ஹியூமர்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சோ அதுக்கு அப்படியே நேர்மாறா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற சினிமா சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலா நம்ம ஏற்கனவே பார்த்த காட்சிகளாவே இருந்துச்சு. அதுல எந்த வித இம்பாக்டும் நமக்குள்ள ஃபார்ம் ஆகல. அவன் ரொம்ப வருஷமா கதையா சொல்லியிருந்தாங்கிறான். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எங்க கம்பெனியில் இப்போ நாங்கள் பண்றது இல்லை. அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ எதுக்குன்னே தெரியாம வீட்ல இருந்து கோச்சிட்டு வெளியே வர்றது, அதுக்கப்புறமா அவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிறது, அந்த இடத்துல வர ஒரு ஃபைட் சீனு, அதுக்கப்புறமா அவர் வீட்டோட ஒன்று சேர்றது, அதுக்கப்புறமா நடக்கிற சில காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் லேகாவே நமக்கு பட்டுச்சு. இதுவே 2 மணி நேரம் 10 நிமிஷம் மட்டுமே ஓடுற இந்த படத்தை கொஞ்சம் லென்த்தி படமாவே நம்மள ஃபீல் பண்ண வைக்குது. இனிமே கதை சினிமா உங்ககிட்ட வந்தா என்ன எது கொண்டு வேணாலும் அடிக்க. ஸோ இந்த மாதிரியான இடங்களை கண்டிப்பா எடிட்டர் சுதர்சன் வெட்டி தூக்கியிருக்கலாம். ஒட்டுமொத்தமா பல இடங்கள்ல ஹியூமர் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சில மொமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பல விஷயங்கள் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. சில விஷயங்கள் ரொம்ப சென்சிபிளா ஹேண்டில் பண்ணாதான் நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஆனா அந்த இம்பாக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் உள்ள கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுத்துருக்கும். இதுவும் படம் தான், ஃபேமிலி படம். மொத்தத்தில் ஒரு சிம்பிளான ஃபீல் குட் காமெடி ட்ராமாவை பார்க்கணும்னா இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. தட்ஸ் இட் மக்களே. லெட்ஸ் லிவ் சினிமா, வாட் சினிமா, சா சினிமா. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.